வெல்கம் டு த டிபேட். அதாவது நாம தூங்கும்போது நம்ம மூளை தன்னை தானே வாஷ் பண்ணிக்குதுன்னு சொல்ல நீங்க நம்புவீங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதுதான் உண்மை இல்லையா? ஆமா, கண்டிப்பா. பகல் முழுக்க நாம சிந்திக்க சிந்திக்க நம்ம மூளையில சேர்ற நச்சுக்கழிவுகளை நைட்ல ஒரு குறிப்பிட்ட அமைப்பு முறையா சுத்தம் செய்யுது. இது அறிவியல்ல நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். உண்மைதான். அந்த சுத்திகரிப்பு சரியா நடக்கலன்னா தான் அடுத்த நாள் காலையில அந்த ஒரு மாதிரி மூடு பனி போன்ற மனக்குழப்பம், காரணமில்லாத சோர்வெல்லாம் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். மிகச்சரி. இப்ப நாம இன்னைக்கு விவாதிக்க போற மூல ஆதாரத்தோட மைய கேள்வி இதுதான். தூங்குறதுக்கு முன்னாடி வெறும் 7 நிமிஷம் செய்யப்படுற ஒரு குறிப்பிட்ட மூச்சு பயிற்சி, அதாவது 4 நொடிகள் உள்ளே இழுத்து 6 நொடிகள் வெளியிடுற மூச்சு பயிற்சி இந்த மூளை சுத்திகரிப்ப நேரடியாக தூண்டுதா? அறிவியல்ல இது ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? செல் புதுப்பித்தல் நிகழ்வு. அதேதான். இந்த 7 நிமிட பயிற்சி அந்த ஆட்டோஃபேஜியை தூண்டுதா அப்படிங்கிறது தான் விவாதம். இது ஒரு மிக முக்கியமான விவாதம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளா பழங்கால ஞானிகளால உள்ளுணர்வின் அடிப்படையில பயன்படுத்தப்பட்டு வர்ற ஒரு அற்புதமான கலை. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே. ஆனா இன்றைய மூல ஆதாரம் முன்வைக்கிற வாதம் சற்று பெரியது. உள்ளே 4 நொடிகள் வெளியே 6 நொடிகள்னு இழுத்து விடப்படுற இந்த 7 நிமிட பயிற்சி நேரடியாக மூளையோட செல்லுலார் அளவிலான கழிவகற்றும் நிகழ்வை தொடங்கிடுது அப்படின்னு அவங்க வாதிடுறாங்க. இது எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமானது அப்படிங்கறத நாம கட்டாயம் அலசியாகணும். நிச்சயமா. இதுல என்னுடைய நிலைப்பாடு மிக தெளிவானது. ஹார்வார்ட், ஸ்டான்ஃபர்ட், அப்புறம் MIT மாதிரியான முன்னணி பல்கலைக்கழகங்களோட ஆராய்ச்சிகளின் அடிப்படையில இந்த 7 நிமிட மூச்சு பயிற்சி வெறுமனே உடலை தளர்த்துற ஒரு மன அமைதி பயிற்சி மட்டும் கிடையாது. இது மூளையோட ஆட்டோஃபாஜி அமைப்பை பூண்டுற ஒரு நேரடி அறிவியல் திறவுகோல் அப்படிங்கிறது தான் என்னோட வாதம். அதாவது இது நம்ம நரம்பு மண்டலத்திற்கு நம்ம கொடுக்கிற ஒரு மிக துல்லியமான உயிரியல் சிக்னல். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. மூச்சு பயிற்சி நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும் அப்படிங்கறத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஆனா நான் இத முற்றிலும் வேறு ஒரு கோணத்துல பாக்குறேன். எப்படி சொல்றீங்க? இப்ப பாத்தீங்கன்னா 2016ல நோபல் பரிசு பெற்ற இந்த ஆட்டோஃபாஜி அப்படிங்கிறது மிகச் சிக்கலான ரொம்ப நுட்பமான ஒரு உயிரியல் நிகழ்வு. செல்கள் தங்களுக்குள்ள இருக்கிற பழுதடைந்த பகுதிகளை தாங்களே சாப்பிட்டு தங்களை புதுப்பிச்சுக்கிற ஒரு பிரம்மாண்டமான செயல்முறை அது. ஆமா, அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை வெறும் 7 நிமிட மூச்சு பயிற்சியோட நேரடியாக தொடர்பு படுத்துறது அறிவியலை அதீத எளிமைப்படுத்துற செயல். சொல்லப்போனா மூல ஆதாரம் 2 வெவ்வேறு அறிவியல் உண்மைகளை எடுத்து அதுக்கு நடுவுல ஒரு கற்பனையான பாலத்தை கட்டுது அப்படிங்கறதான் என்னோட நிலைப்பாடு. இருங்க, இது நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அந்த பாலம் கற்பனையானது கிடையாது, அது உடலியல் சார்ந்தது. எப்படி? முதல்ல இந்த ஆட்டோஃபேஜி எப்ப நடக்குது அப்படிங்கறத ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தோட தூக்க ஆய்வகங்கள் மிக தெளிவா கண்டுபிடிச்சிருக்காங்க. நைட்ல ஆழ்ந்த உறக்கத்தோட, அதாவது டீப் நான்-ரெம் ஸ்லீப்போட முதல் சுழற்சியில தான் இந்த ஆட்டோஃபேஜி அதோட உச்சத்தை அடையுது. ஓகே, அது அறிவியல் உண்மை. ஆனா மூச்சு பயிற்சி இதுல எப்படி வருது? இந்த மூச்சு பயிற்சி எப்படி அதோட தொடர்புடையதுன்னு கேட்டிங்கன்னா, MIT அறிவியலாளர்கள் விளக்குற மாதிரி நாம நீண்ட நேரம் மூச்சை வெளிவிடும்போது, அதாவது 4 நொடிகள் உள்ளெழுத்து 6 நொடிகள் வெளிவிடும்போது அது நமது இதய துடிப்பு மாறுபாட்டை, அதாவது HRV அளவை நேரடியாக அதிகரிக்குது. ஒரு நிமிஷம், நேயர்களுக்கு இந்த HRV பத்தி ஒரு சின்ன தெளிவை கொடுத்துடலாம். கண்டிப்பா சொல்லுங்க. பொதுவா இதய துடிப்புன்னா ரொம்ப சீரா கடிகாரம் மாதிரி துடிக்கணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையில 2 துடிப்புகளுக்கு இடையிலான கால இடைவெளி மிகச் சிறிய அளவுல மாறிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஆரோக்கியம். மூச்சை உள்ளிழுக்கும்போது இதயம் சற்று வேகமாகவும் வெளிவிடும்போது சற்று மெதுவாகவும் துடிக்கணும். இதத்தான் நீங்க HRVன்னு குறிப்பிடுறீங்க, சரியா? மிகச்சரியா சொன்னீங்க. இத மருத்துவத்துறையில ரெஸ்பிரேட்டரி சைனஸ் அரித்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மூச்சை உள்ளெழுக்கும் போது நம்ம உதரவிதானம் கீழே இறங்குது, மார்பு பகுதியில அழுத்தம் குறையுது. இதனால இதயம் துடிக்க சற்று அதிக இடம் கிடைச்சு அதோட வேகம் கூடுது. ஆமா. ஆனா 6 நொடிகள் மெதுவா மூச்சை வெளிவிடும்போது மார்பு பகுதியில அழுத்தம் மீண்டும் அதிகரிக்குது. இந்த அழுத்த மாற்றம் நம்ம உடம்போட மிக முக்கியமான ஒரு நரம்பான வேகஸ் நரம்ப நேரடியாக தூண்டுது. அந்த வேகஸ் நரம்பு தான் நம்ம உடலோட உள்ளுறுப்புகளை மூளையோட இணைக்கிற பிரதான தகவல் தொடர்பு நெடுஞ்சாலை.
அதை விட சிறப்பா சொல்லணும்னா அதை நம்ம உடம்போட இன்டர்னல் பிரேக் பெடல் அப்படின்னு சொல்லலாம். நாம அந்த 6 நொடிகள் மூச்சை வெளிவிடும்போது அந்த பிரேக் பெடலை அழுத்துறோம். ம் செயல்பட தொடங்குது. இது மூளைக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கு, இப்போ உடலை குணப்படுத்துற வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற சிக்னலா அனுப்புது. சரி. அதனால தான் நான் சொல்றேன், இந்த 7 நிமிட மூச்சு பயிற்சி பாராசிம்பத்திக் நரம்பு மண்டலத்தை தட்டி எழுப்பி மூளையை சுத்தப்படுத்துற ஒரு நேரடி அறிவியல் நிகழ்வு. இதை நம்ம மறுக்க முடியாது. நீங்க விளக்கிய அந்த உயிரியல் வழிமுறைகள் மிகத் துல்லியமானவை. அதுக்கான ஆய்வுகளும் இருக்கு. மெதுவான மூச்சு பயிற்சி வேகஸ் நரம்பை தூண்டி மனதை அமைதிப்படுத்துது அப்படிங்கறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ பிரச்சனை எங்க வருது? மூளைக்குள்ள ஒரே நேரத்துல பல பிரவுசர் டேப்கள் திறந்திருக்கிற மாதிரி அதீத சிந்தனையால ஏற்படுற மன அழுத்தத்தை குறைக்க இந்த மூச்சு பயிற்சி கட்டாயம் உதவுது. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, இந்த செயல்பாட்டிற்கும் ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற செல்லுலார் அளவிலான நிகழ்விற்கும் இடையில உள்ள நேரடி தொடர்புல தான். அதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? நான் தான் அந்த சிக்னல் பத்தி விளக்கணேன்னு. இதுல தயக்கம் இல்ல, இது தர்க்க ரீதியான ஒரு முரண்பாடு. நீங்க 7 நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்யறதால உடனடியா உங்க மூளையில இருக்கிற செல்கள் தங்களோட கழிவுகளை உண்ணத் தொடங்கிடுதுன்னு மூல ஆதாரம் சொல்லுது. இது பார்க்கறதுக்கு அறிவியலை விட ஒரு மேஜிக் மாதிரி தோணுது. மேஜிக் கிடையாது, அது பயாலஜி. ஆனா ஆட்டோஃபாஜி அப்படிங்கிறது பொதுவா பல மணி நேர உண்ணாவிரதம், கடுமையான உடற்பயிற்சி அல்லது தொடர்ச்சியான ஆழ்ந்த உறக்கத்தால தூண்டப்படுற ஒரு மெதுவான வளர்ச்சிதை மாற்ற நிகழ்வு. உடம்புக்கு ஆற்றல் தட்டுப்பாடு வரும்போது தான் செல் தன்னிடமுள்ள கழிவுகளை எரிபொருளா மாத்திர அந்த ஆட்டோஃபேஜி நடக்குது. அதை வெறும் 7 நிமிஷத்துல ஸ்விட்ச் போட்ட மாதிரி தொடங்கிடலாம் அப்படிங்கறத என்னால ஏத்துக்க முடியல. அது ஒரு நியாயமான கேள்வி. ஆனா இந்த 7 நிமிட பயிற்சி உடனடியாக ஆட்டோஃபேஜியை தொடங்கிடுது அப்படின்னு யாரும் சொல்லல. இது அந்த நிகழ்விற்கான சிக்னலை அனுப்புதுன்னு தான் மூல ஆதாரம் சொல்லுது. சிக்னல் அனுப்புதா? எப்படி? இதை நாம இப்படி பார்ப்போமே, இது ஒரு ஸ்மார்ட் வீட்ல தெர்மோஸ்டாட்டை இயக்குற மாதிரி. நீங்க தெர்மோஸ்டாட்ல உங்களுக்கான சரியான வெப்பநிலையை செட் பண்ணிட்டா நீங்க வேற எதுவும் செய்ய தேவையில்லை. அந்த வீடு தானாகவே தனக்கான வெப்பநிலையை சரி பண்ணிக்குது. ஓஹோ. அதே போல தூங்குறதுக்கு முன்னாடி செய்யப்படுற இந்த மூச்சு பயிற்சி உடலை குணப்படுத்துற நிலைக்கு கொண்டு செல்வதற்கான தெர்மோஸ்டாட்டை செட் பண்ணுது. அது செட் செய்யப்பட்ட பின்னாடி உறக்கத்துல மூளை தனது வேலையை தடையின்றி செய்யுது. அந்த சிக்னல் அனுப்புறது தான் இந்த 7 நிமிஷத்தோட வேலை. நீங்க பயன்படுத்திய அந்த தெர்மோஸ்டாட் ஒப்புமை மிகச்சிறப்பா இருக்கு. ஆனா நான் இத சற்று மாறுபட்ட ஒரு கோணத்துல அணுகிறேன். சொல்லுங்க. நீங்க தெர்மோஸ்டாட்டை செட் பண்றது சரி, ஆனா தெர்மோஸ்டாட் வீட்டை சுத்தப்படுத்துறது இல்ல. அது வெறும் வெப்பநிலையை மட்டும்தான் மாத்துது. வீட்டை சுத்தப்படுத்தணும்னா நீங்க வேக்யூம் கிளீனரை எடுத்தாகணும். கரெக்ட். நம்ம மூளையோட அந்த வேக்யூம் கிளீனர் தான் செரிப்ரோஸ்பைனல் திரவம். சரியா சொன்னீங்க. அந்த திரவத்தோட ஓட்டம் தான் மூளைய கழுவுது. ஆமா, அந்த திரவத்தோட ஓட்டம் எப்ப நடக்குது? நீங்க தூங்கும்போது மூளையில உள்ள ஆஸ்ட்ரோசைட் செல்கள் சுருங்குது. அப்போ மூளைக்குள்ள அந்த திரவம் ஒரு உள்நதி போல பாய்ந்து அங்க சேர்ந்திருக்கும் அமிலாய்ட் பீட்டா போன்ற நச்சு கழிவுகளை அடிச்சு செல்லுது. இதத்தான் கிளிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இப்ப சொல்லுங்க, இந்த 7 நிமிட மூச்சு பயிற்சி உடலை தூங்க தயார் செய்யத தவிர மூளையோட கழிவுகளை அகற்றுற அந்த உள்நதிய அது நேரடியாக திறந்து விடுறதில்ல. உண்மையான வேலையை செய்யறது ஆழ்ந்த உறக்கம் மட்டுமே. அது எப்படி உறுதியா சொல்றீங்க? ஒருத்தர் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு நடுராத்திரியில முழிச்சுக்கிட்டா அங்க ஆட்டோஃபேஜி நடக்க போறதில்ல. அதனால மூச்சு பயிற்சிய உறக்கத்துக்கான ஒரு துணை கருவியா பார்க்கலாமே தவிர ஆட்டோஃபேஜிக்கான நேரடி தூண்டுதலா பார்க்கறது தர்க்க ரீதியா சரியா படல. அந்த உள்நதி பாய்வதற்கு ஆழ்ந்த உறக்கம் தேவை அப்படிங்கறத நான் மறுக்கவே இல்லை. ஆனா அதனாலதான் இந்த செயல்முறையில உள்ள 5 படிகளோட துல்லியத்தை நாம உற்று நோக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன். மூல ஆதாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த 5 படிகளும் வெறுமனே ஏதோ தூக்கத்தை வரவழைக்கிற டெக்னிக் மட்டும் கிடையாது. அவை மிக துல்லியமான உயிரியல் தாக்கங்களை ஏற்படுத்துது. அந்த 5 படிகள் எப்படி நேரடியாக ஆட்டோஃபேஜியை தூண்டுது அப்படிங்கறத விளக்க முடியுமா? நிச்சயமா. முதல் படியில படுத்துக்கிட்டு நம்ம நெஞ்சிலும் வயிற்றிலும் கை வைக்கிறோம். இது அறிவியல்ல ப்ரோப்ரியோசெப்ஷன் அப்படின்னு அழைக்கப்படுது. நம்ம உடல் விண்வெளியில எங்க இருக்கு அப்படிங்கிற விழிப்புணர்வை மூளைக்கு தர்ற ஒரு நரம்பியல் சிக்னல் இது. சரி. இரண்டாவது படியான 4-6 மூச்சு விழுதம் நாம ஏற்கனவே பேசின மாதிரி வேகஸ் நரம்பை தூண்டுது.
மூன்றாவது படியான ஒவ்வொரு 3 மூச்சுக்கும் இடையில உள்ள அந்த சிறு இடைவெளி, அதாவது ஸ்டில்னஸ் கேப், நரம்பு மண்டலத்தை ரீபூட் செய்யுது. இதெல்லாம் ஏத்துக்கலாம். இந்த சிறு சிறு செயல்கள் ஒன்னு சேர்ந்து தான் உடலை ஆழ்ந்த உறக்க நிலைக்கு தள்ளுது. இந்த தயார்படுத்தல் இல்லாம நீங்க தூங்க போனா உங்க மூளை மேலோட்டமான தூக்கத்திலே இருக்கும். அந்த உள்நதி சீரா ஓடாது. அதனால இது தூக்கத்துக்கான தயார்படுத்தல் மட்டும் இல்ல, இது உடலியல் அமைப்பை ஆட்டோஃபேஜி நடக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த நிலைக்கு உத்தரவாதமா எடுத்து செல்ற ஒரு அறிவியல் செயல்முறை. மன்னிக்கணும், நீங்க சொல்றதை என்னால முழுமையா ஏத்துக்க முடியல. அதுக்கான காரணத்தை சொல்றேன். நீங்க சொன்ன 3 படிகள்ல உள்ள அறிவியல் தர்க்கத்தை நான் 100% ஒத்துக்கிறேன். நெஞ்சில் கை வைப்பது, மூச்சு விடுறது, இடைவெளி, இதெல்லாம் அறிவியல் பூர்வமா இதய துடிப்பு மாறுபாட்டை அதிகரிக்கலாம். ஆனா 4வது படியை நீங்க கவனிச்சிங்களா? நீங்க எதை குறிப்பிடுறீங்க? கற்பனை செய்யற அந்த படியையா? சரியா, அதேதான். நெற்றியோட மையத்துல ஒரு மென்மையான தங்க ஒளி தோன்றி அது முதுகுத்தண்டின் வழியே கீழே இறங்குறதா கற்பனை செய்யறது அப்படின்னு மூலாதாரம் சொல்லுது. இதுதான் என்னோட மிகப்பெரிய விமர்சனமே. ஏன், அதுல என்ன பிரச்சனை? இந்த உள்நோக்கிய கற்பனை, அதாவது இன்னர் விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது அறிவியல் எல்லையை தாண்டி ஆன்மீக அல்லது மாயவாத எல்லைக்குள்ள நுழையுது. ஒரு தங்க ஒளி நம்ம உடம்புக்குள்ள பாய்வதா கற்பனை செய்யறது எப்படி அறிவியல் பூர்வமான ஆட்டோஃபேஜியை தூண்டும்? அது ஒரு நிமிஷம், இது முற்றிலும் ஒரு உளவியல் ரீதியான தளர்வு முறைதானே தவிர இது செல் அளவுல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த போறதில்ல. இங்கிருந்து தான் இந்த மூல ஆதாரம் அறிவியல்ல இருந்து விலகி கற்பனைக்குள்ள நுழையுது. இது ஒரு நோபல் பரிசு பெற்ற அறிவியல் நிகழ்வோடு எப்படி இணைக்க முடியும்? நீங்க அந்த தங்க ஒளியை வெறும் கற்பனை அப்படின்னு சுருக்கிடுறீங்க. ஆனா நான் அதை அப்படி பார்க்கல. அந்த பொன்னிற ஒளி கற்பனை அப்படிங்கிறது சிதறி கிடக்கிற மனதோட கவனத்தை குவிக்கும் ஒரு மிக நுட்பமான கருவி. கருவியா? அது எப்படி? இத ஒரு உதாரணத்தோட விளக்குறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மூளை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. பகல் முழுக்க ஏகப்பட்ட பிரவுசர் டேப்கள், பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. வேலை, கவலை, குடும்ப பொறுப்புகள்னு எல்லாமே மூளையோட அமிக்டாலா எனப்படும் பயம் மற்றும் அழுத்த மையத்தை தூண்டிக்கிட்டே இருக்கு. ஆமா, அந்த அமிக்டாலா எப்பவுமே ஒரு விழிப்பிலே இருக்கு. சரி. ஆமா, அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் பின்னணியில மூளையோட பேட்டரியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது உடம்பால ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற அந்த பெரிய கிளீனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது. எங்கு கவனம் செல்கிறதோ அங்கு குணப்படுத்துதல் தொடரும் அப்படிங்கிற மூலக்கட்டுரையின் வரிய நாம இங்க கவனிக்கணும். அந்த தங்க ஒளிய கற்பனை செய்யறது ஒரு மேஜிக் கிடையாது. அது அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் குவிட் செய்யற ஒரு பயாலஜிக்கல் டெக்னிக். கவனம் ஒரு குறிப்பிட்ட கற்பனையில குவியும் போது அமிக்டாலாவோட செயல்பாடும் மங்குது, சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் அமைதியாகுது. வேகஸ் நரம்போட முழுமையான தூண்டுதலுக்கு இந்த மன ஒருமுகப்படுத்தல் ரொம்ப அத்தியாவசியமானது. இது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட மாயவாதம் இல்ல, நரம்பு மண்டலத்தோட கவனத்தை எப்படி ஈர்ப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு உளவியல் உத்தி. அந்த உளவியல் உத்தி மன அழுத்தத்தை குறைக்குது. உங்களோட அந்த ஃபோர்ஸ்குவிட் உதாரணம் மிக சிறப்பா பொருந்தது. அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸை மூடுறத நான் மறுக்கவே இல்ல. ஆனா அந்த உத்தி நேரடியாக மூளையோட வீக்கத்தை குறைக்குது, ஆட்டோஃபேஜியை தூண்டி செல்களை புதுப்பிக்குது அப்படிங்கிறதுக்கான அறிவியல் சான்றுகள் இங்க எங்க இருக்கு? அதுக்கான முடிவுகள் இருக்குதே. இந்த செயல்முறையோட முடிவுகள் பத்தி மூல ஆதாரம் மிக தெளிவான ஒரு காலக்கெடுவை முன்வைக்குது. அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆமா, முதல் 3 நாட்கள்ல தலபாரம் குறையுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, முதல் வாரத்துல மனத்தெளிவு மற்றும் ஆற்றல் அதிகரிக்குது. 2 முதல் 4 வாரங்கள்ல ஆட்டோஃபேஜி ஆழமாகி வீக்கம் குறையுதுன்னு சொல்றாங்க. ஒரு மருத்துவ சிகிச்சை போல காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு சற்று சந்தேகத்தை ஏற்படுத்தலையா? இல்லையே, ஏன்? ஆட்டோஃபேஜி அப்படிங்கிறது ஒரு நுண்ணோக்கியில வச்சு பார்க்க வேண்டிய ஒரு செல்லுலார் செயல்முறை. அத ஒரு மனிதன் தன்னுடைய தலபாரம் குறைவதை வச்சு எப்படி அளவிட முடியும்? இது வெறும் பிளாசிபோ விளைவா இருக்கக்கூடாதா? எனக்கு அதுல எந்த சந்தேகமும் வரல. மாறாக இது இந்த செயல்முறையோட நம்பகத்தன்மையே காட்டுது. நீங்க சொல்ற மாதிரி இது வெறும் பிளாசிபோ விளைவால் வரக்கூடிய ஒரு தற்காலிக உணர்வு கிடையாது. அப்புறம் எப்படி இந்த காலக்கெடு சரியா வருது? தொடர்ச்சியா நம்ம இதய துடிப்பு மாறுபாடு அதிகரிக்கும் போது உடம்புல உள்ள வீக்கம் படிப்படியா குறையும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. முதல் 3 நாட்கள்ல கிடைக்கிற தெளிவு அப்படிங்கிறது பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் மீண்டும் சரியா செயல்படத் தொடங்குவதன் விளைவு. சரி. 4வது வாரத்துல கிடைக்கிற ஆழமான பலன்கள் தொடர்ச்சியா தடையின்றி நடக்கிற ஆட்டோஃபேஜியின் விளைவு. உடம்போட குப்பைகள் அகழும்போது ஏற்படுற அந்த தெளிவை மனிதர்களால நிச்சயமா உணர முடியும்.
இது ஒரு முறையான சிகிச்சை போலவே செயல்படுறதால தான் இந்த காலக்கெடு இவ்வளவு துல்லியமா பொருந்துது. இது ஒரு கவர்ச்சிகரமான வாதம், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் இத வேறொரு கோணத்துல பாக்குறேன். இந்த காலக்கெடு மிகச்சரியா சாதாரண மனிதர்கள் ஒரு வாரம் தொடர்ந்து நல்லா தூங்கினா கிடைக்கிற பலன்களோடு ஒத்துப்போதே. அதை நீங்க கவனிச்சிங்களா? எப்படி ஒத்துப்போகுது? ஒரு மனிதன் பல மாசங்களா சரியா தூங்காம மூடுபனி மாதிரி ஒரு மனக்குழப்பத்தோட ரொம்ப சோர்வா இருக்கான்னு வச்சுப்போம். அவன் திடீர்னு ஒரு வாரம் தொடர்ந்து 8 மணி நேரம் எந்த தடையுமின்றி நிம்மதியா தூங்கினா என்ன ஆகும்? அவனுக்கு தலபாரம் குறையும், ஆற்றல் அதிகரிக்கும், மனநிலை சீராகும். இதத்தான் அந்த 7 நிமிட மூச்சு பயிற்சி செஞ்சவங்களும் உணர்றாங்க. ஆமா, ஆனா அப்படியானால் நாம இன்ன கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த மாற்றங்கள் மூச்சு பயிற்சியால பிரத்யேகமா நடந்த ஆட்டோஃபேஜியா அல்லது பல இரவுகளா தொடர்ந்த அரைக்குறை உறக்கம் முடிவுக்கு வந்து இயற்கையான தூக்கம் கிடைச்சதால வந்த பலனா? இது எப்படி பிரிச்சு பார்க்கறது? மூச்சு பயிற்சி தூக்கத்தை வரவழைக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆனா தூக்கத்தால் வர்ற பலன்களையெல்லாம் மூச்சு பயிற்சியின் கணக்குல எழுதுறது ஒரு வகையான லாஜிக்கல் ஃபேலசியான்னு எனக்கு தோணுது. நீங்க கேக்குறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. மூச்சு பயிற்சிக்கும் தூக்கத்திற்கும் உள்ள அந்த எல்லைய எப்படி பிரிக்கிறது அப்படிங்கறதா இங்க சவால். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த எல்லைய பிரிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் அவசியம் இல்ல? ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது ஒரு தன்னிச்சையான நிகழ்வு கிடையாது. அது உடலோட உயிரியல் தாளங்களை அடிப்படையாக கொண்டது. பலருக்கு தூக்கம் வருது, ஆனா அது ஆழ்ந்த தூக்கமா இருக்கிறதில்ல. சாதாரணமா கண்களை மூடி படுத்திருக்கிறதுக்கும் மூளை தன்னை தானே சுத்திகரிக்கும் உறக்கத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் பல மனிதர்கள் 8 மணி நேரம் தூங்கி எழுந்த பின்னாடியும் சோர்வாகவே உணர்றாங்க. அதாவது அவங்களோட தூக்கத்தின் கட்டமைப்பு, அந்த ஸ்லீப் ஆர்கிடெக்சர் சரியா இல்ல அப்படின்னு சொல்றீங்க. மிகச்சரியா. இந்த 7 நிமிட மூச்சு பயிற்சி என்ன செய்யுதுன்னா, உடலியல் மாற்றங்களை, அதாவது அந்த HRV அதிகரிப்பு, வேகஸ் நரம்பு தூண்டுதல் ஆகியவற்றை ஒருங்கிணைச்சு அந்த தூக்கத்தை ஒரு குணப்படுத்தும் தூக்கமா மாத்துது. நாம் அந்த 4-6 மூச்சு விகிதத்தை செய்யும்போது உடலோட இயக்கமே முழுமையா மாறிடுது. செரிப்ரோஸ்பைனல் திரவம் மூளைக்குள்ள பாய்வதற்கான வாசலை திறந்து வைக்குது. அதனால இது வெறுமனே இயற்கையான தூக்கத்தால் வர்ற பலன் கிடையாது. தரமான ஆட்டோஃபேஜியை தூண்டக்கூடிய ஆழ்ந்த உறக்கத்தை உருவாக்குற ஒரு பிரத்யேகமான கருவி அப்படிங்கறத நான் மீண்டும் நிலைநிறுத்துறேன். உறக்கத்தோட தரத்தை மேம்படுத்துறதுல, அந்த ஸ்லீப் ஆர்கிடெக்சரை சரி செய்யறதுல இந்த கருவியோட பங்கை நான் குறைச்சு மதிப்பிடவே இல்ல. உறக்கம் என்பது வெறும் ஓய்வல்ல, அது ஒரு மருந்து அப்படிங்கிற மூலக்கட்டுரையின் கருத்துல நான் உங்க கூட முழுமையா உடன்படுறேன். சந்தோஷம். மூளையில உள்ள சிந்தனை ஓட்டங்களை, அந்த பல பிரவுசர் டேப்களை ஃபோர்ஸ் குவிட் செய்ய மெதுவான மூச்சு பயிற்சி ஒரு சிறந்த வழி அப்படிங்கறதையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு நிபுணரா நாம பயன்படுத்துற சொற்களோட துல்லியத்துல நான் உறுதியா இருக்க விரும்புறேன். எந்த வகையில? இந்த 7 நிமிட பயிற்சி உறக்கத்தை மேம்படுத்துற ஒரு சிறந்த பழக்கம் அப்படிங்கறத சொல்றதோட நாம நிறுத்திக்கணும். அதை தாண்டி செல்லுலர் அளவிலான மூளை சுத்திகரிப்ப இந்த 7 நிமிடம் நேரடியாக கட்டுப்படுத்துது, அந்த பொன்னிற ஒளிய கற்பனை செய்யறது ஆட்டோஃபேஜிய தூண்டுது அப்படிங்கிற வாதங்கள் எல்லாம் அறிவியலின் பெயரால் முன்வைக்கப்படும் கற்பனையான விரிவாக்கங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட உறுதியான நிலைப்பாடு. நாம அறிவியலையும் பல நூற்றாண்டுகால உள்ளுணர்வையும் இணைக்கலாம், அது தவறுல. ஆனா ரெண்டையும் ஒன்னா குழப்பிக்க கூடாது. நீங்க முன்வைக்கிற அந்த எச்சரிக்கை உணர்வு எனக்கு புரியுது. அறிவியல் ஆய்வுகள் எப்போதுமே துல்லியத்தை தான் தேடுது, அதுல சமரசம் செய்ய முடியாது. ஆனா சில நேரங்கள்ல முழுமையான உண்மையை உணர நாம உடலோட ஒருங்கிணைந்து செயல்பாட்டை கவனிக்கணும். இந்த பயிற்சியில உள்ள அறிவியல் மற்றும் உள்ளுணர்வு அப்படிங்கிற 2 கூறுகளுமே ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை கிடையாது, அவை ஒன்றை ஒன்று நிரப்புபவை அப்படின்னு தான் நான் கருதுறேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பழங்காலத்து ஞானிகள் தங்களோட உடலுக்குள் உணர்ந்த அந்த அமைதி நதிய இன்னைக்கு நாம MIT கருவிகள் மூலமா இதய துடிப்பு மாறுபாடா அளவிடுறோம். அவங்க அத பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னாங்க, நாம அத பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்றோம். பெயர்கள் வேற இருக்கலாம், ஆனா அங்க நிகழுற உண்மை ஒண்ணுதான். அந்த உண்மை எவ்வளவு தூரம் நீழுது, எந்த எல்லை வரை அதை அறிவியல்னு சொல்லலாம் அப்படிங்கறதுல தான் நம்மளோட இந்த விவாதம் மையம் கொண்டிருக்கு. மூச்சை ஆழமா உள்ளிழுத்து வெளிவிடுறதன் மூலமா நரம்பு மண்டலம் அமைதி அடையுது அப்படிங்கிற எளிமையான ஆழமான உண்மையை புரிஞ்சுக்க நமக்கு நோபல் பரிசு பெற்ற ஆட்டோஃபாஜி கோட்பாடுகள் அவசியமில்ல. சாதாரணமான அதே சமயம் மிக தேவையான ஆசுவாசப்படுத்துதல ஒரு மாபெரும் மருத்துவ அற்புதமா சித்தரிக்கும் போக்கு குறித்து தான் நான் கவலைப்படுறேன். யதார்த்தமான பலன்களே போதுமானவை, அதை மிகைப்படுத்த வேண்டியதில்லை. இது மிக ஆழமான அதே சமயம் ஆரோக்கியமான ஒரு விவாதம்.
அறிவியலோட துல்லியமான அளவீடுகளுக்கும் மனித உடலோட முழுமையான அனுபவத்திற்கும் இடையில உள்ள இந்த முரண்பாட்டை பத்தி நாம தொடர்ந்து சிந்திக்கணும். நீங்க முதல்ல கேட்ட அந்த செரிப்ரோஸ்பைனல் வேக்யூம் கிளீனரை இயக்குறது 7 நிமிட மூச்சு பயிற்சி அப்படிங்கிற சுவிட்ச் தானா, அல்லது அது ஒட்டுமொத்த இரவு தூக்கத்தின் இயல்பான அழகா? இந்த விவாதத்துல நாம எந்த ஒரு இறுதி முடிவையும் யார் வென்றார்கள் என்றும் அறிவிக்க போறதில்லை. அதை நேயர்களாகிய உங்களிடமே விட்டுடுறோம். ஆமா, அதுதான் சரி. ஆனா இன்றிரவு நீங்க உறங்கச் செல்லும்போது அந்த 4 நொடிகள் உள்ளிழுக்கிற மூச்சையும் 6 நொடிகள் வெளிவிடுற மூச்சையும் நீங்களே அனுபவ ரீதியா செஞ்சு பாருங்க. உங்க மார்பு பகுதியில ஏற்படுற அந்த சிறு அழுத்த மாற்றம் எப்படி உங்க வேகஸ் நரம்ப தூண்டுது அப்படிங்கறத கவனிங்க. உங்க மூளையில திறந்திருக்க அந்த எண்ணற்ற பிரவுசர் டாப்கள் அமைதியா மூடப்படுதா அப்படிங்கறத நீங்களே உணர்ந்து பாருங்க. உங்க உடலே உங்களுக்கான சிறந்த ஆய்வு கூடம். தொடர்ந்து கேளுங்கள், சிந்திப்போம்.